அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் பாரிஸ் பாராலிம்பிக்ஸ். ஸோ இந்தியா finished 18th with 29 medals அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியா ஹேஸ் 60 Paralympic medals so far. ஸோ 18th பொசிஷன் கரெக்ட் தான். 29 மெடல்ஸ் அப்படிங்கிறது கரெக்ட் தான். ஸோ ஸ்பிளிட் அப் பார்த்தோம்னா கோல்டு மெடல் 7 கோல்டு மெடல், சில்வர் மெடல் பார்த்தோம்னா 9 சில்வர் மெடல், பிரான்ஸ் மெடல் வந்து 13 பிரான்ஸ் மெடல், டோட்டலா 29 மெடல்ஸ். ஓவராலா பார்த்தோம்னா பாராலிம்பிக் ஓவராலா எடுத்து பார்த்தோம்னா 60 பாராலிம்பிக் மெடல்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். டோக்கியோ போன பாராலிம்பிக்ல பார்த்தோம்னா 19 மெடல் வின் பண்ணியிருந்தோம். அதை பீட் பண்ணி இப்போ 29 மெடல்ஸ். ஒரே ஒரு பாராலிம்பிக்ல இந்தியா வின் பண்ண அதிகபட்ச மெடல்ஸ்னா அது பாரிஸ்ல தான். சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு கரெக்ட் தான். இதே ஒலிம்பிக்ல டோட்டல் மெடல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 41. சரியா? அடுத்தது, ஹூ வந்து யூஎஸ் ஓபன் மென்ஸ் டைட்டில், யூஎஸ் ஓபன் விமென்ஸ் டைட்டில் பார்த்தா நம்ம அரினா செபலென்கா வின் பண்ணியிருந்தாங்க. அரினா செபலென்கா பெலாருஸை சேர்ந்தவங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி யூஎஸ் ஓபன் மென்ஸ் டைட்டில் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா இட்டாலியை சேர்ந்த யானிக் சின்னர். ஸோ டெய்லர் ஃபிரிட்ஸ் தான் வந்து ஃபைனல்ஸ்ல வந்து தோத்து போயிருப்பார். ஜானிக் சின்னர் தான் வந்து இட்டாலி கண்ட்ரி, அவர் தான் ஜெயிச்சிருப்பார். அடுத்தது, விச் நெய்பரிங் கண்ட்ரி ஹேஸ் டிக்ளேர்ட் அன் எஜுகேஷனல் எமர்ஜென்சி. ஸோ எஜுகேஷனல் எமர்ஜென்சி எங்க அப்படின்னு பார்த்தோம்னா சமீபத்தில் பிரச்சனை அதிகமாக போயிட்டு இருந்துச்சு அங்கதான். என்னன்னா கிட்டத்தட்ட அரௌண்ட் 2.6 crore சில்ட்ரன் வந்து எஜுகேஷன் இல்லாம இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஷேபாஸ் ஷெரீப் தான் இந்த எஜுகேஷனல் எமர்ஜென்சி பாகிஸ்தான்ல இருக்கு, எல்லாத்தையும் எஜுகேட் பண்ணக்கூடிய நீட் அப்படிங்கிறது வந்துருச்சுன்றது சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது, சைக்ளோன் யாகி தட் ஹிட் வியட்நாம் ஆரிஜினேட்டட் இன் விச் சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சைக்ளோன் யாகி அது தெரிஞ்சுக்கணும். அந்த ரீஜியன்ல பார்த்தோம்னா சைக்ளோன் சொல்றதோட டைஃபூன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. டைஃபூன் யாகின்னு சொன்னாலும் கரெக்ட் தான். ஸோ டைஃபூன் யாகி ஹிட் பண்ணியிருக்க அப்படின்னு பார்த்தோம்னா வியட்நாம். சரிங்களா? ஆரிஜினேட்டட் இன் விச் சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சவுத் சைனா சீல தான் ஆரிஜினேட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ சைக்ளோன் யாகி வந்து சவுத் சைனா சி. அடுத்தது, எக்ஸசைஸ் இந்திரா ஹெல்டு பிட்வீன் இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸசைஸ் இந்திரா அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா அண்ட் ரஷ்யா. யுத்த அபியாசம் சமீபத்தில் தான் நடந்துட்டு இருக்கு. அப்படின்னா நமக்கு இந்தியா அண்ட் அமெரிக்கா. சதா தான்சிக் அப்படின்னா தான் இந்தியா அண்ட் சவுதி அரேபியா. சரிங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம்.